அனைவருக்கும் வணக்கம். விண் தமிழ் மூலம் இனிமையான தமிழ் இலக்கணத்தை எளிமையான முறையில் கற்கலாம் வாருங்கள். இந்த பகுதியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வல்லினம் மிகா இடங்களுடைய தொடர்ச்சிய தான் பார்க்க போறோம். வாங்க பகுதிக்குள்ள போகலாம். கடந்த பகுதியில வாழ்த்துகள், வாழ்த்துக்கள் இதுல எது சரி அப்படின்றத பத்தி பார்த்தோம். பார்க்காதவங்க அதற்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. போய் பாருங்க. ஓகேங்களா? இந்த பகுதியில விளிப்பெயர் பின்னும் வியங்கோள் வினைமுற்றின் பின்னும் வல்லினம் மிகாது அப்படின்ற விதியை தான் பார்க்க போறோம். விளிப்பெயர் அப்படின்னா என்னன்னா, விழி அப்படின்றதுக்கு பொருள் என்ன அப்படின்னா அழைத்தல், கூப்பிடுதல் அப்படின்றதுதான் விழித்தல். ஓகேங்களா? இப்போ அந்த விளிப்பெயர் பின்னும் வியங்கோள் வினைமுற்றின் பின்னும் வல்லினம் மிகாது. விளிப்பெயருக்கு ஃபர்ஸ்ட் உதாரணம் பார்த்துடலாம். அடுத்தது வியங்கோள் வினைமுற்று. இப்போ விழி தம்பி கூட்டல் போ, தம்பி போ. அப்போ தம்பி அப்படின்றது அவங்க வந்து கூப்பிடுறாங்க இல்லைங்களா, அழைக்கிறாங்க. அப்ப தம்பி போ. மழையே செல், மழையே செல். போதும், நிறைய மழை பெஞ்சிச்சு, நிறைய தண்ணி அங்கங்க வெள்ளமா ஓடுறது. அப்போ சோ மழையே செல் அப்படின்னு சொல்லும்போது மழையே அப்படின்றது அழைத்தல், விழித்தல். ஓகேங்களா? அந்த விழிப்பெயர் பின் வரக்கூடிய வல்லினம் மிகாது. இதுதான் தம்பி போ, மழையே செல் அப்படின்றது விழிப்பெயரின் பின் வரக்கூடிய வல்லினங்கள் மிகாது அப்படின்றதுக்கான உதாரணங்கள். அடுத்தது வியங்கோள் வினைமுற்றின் பின் வல்லினம் மிகாது. வியங்கோள் வினைமுற்று அப்படின்னா, வியங்கோள் வினைமுற்று எப்படி நமக்கு ஃபைண்ட் பண்றது, கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வாழ்க அப்படின்றது க அப்படின்ற விகுதி பெற்று முடியக்கூடிய வாழ்க, வீழ்க, வெல்க இதெல்லாமே என்னது வியங்கோள் வினைமுற்று விகுதிகள். இப்போ அந்த வியங்கோள் வினைமுற்றை தொடர்ந்து வரக்கூடிய வல்லெழுத்துக்கள் மிகாது அப்படின்றது தான் இந்த விதி. வாழ்க பெரியார், கசட தப்பற. ஓகேங்களா? இப்போ பெரியார் அப்படின்னு வாழ்க பெரியார் அப்படின்னு வராது. ஓகேங்களா? ஏன்னா வியங்கோள் வினைமுற்று பின் வரக்கூடிய வல்லெழுத்து மிகாது அப்படின்றது தான் விதியே இருக்கு இல்லைங்களா? அடுத்தது வீழ்க கொடுமை, கொடுமையெல்லாம் விழுந்து போகணும், அதாவது இல்லாமல் போகணும் அப்படின்றது வீழ்க கொடுமை. அப்போ இந்த வியங்கோள் வினைமுற்றின் பின்னாடியும் நமக்கு வல்லெழுத்து மிகுந்து வரவில்லை. ஓகேங்களா? அப்போ விதி என்ன சொல்லுது? விழிப்பெயர் பின்னும் வியங்கோள் வினைமுற்றின் பின்னும் வல்லினம் மிகாது அப்படின்றதுதான் 15வது விதி. 16வது விதி என்ன அப்படின்னா, வல்லின டகர ரகரத்தின் பின் ஒற்று வராது. வல்லின எழுத்துக்கள் என்னன்னு நமக்கு தெரியும் இல்லையா? கசட தபர. அப்போ எழுதும்போது இந்த ரகரத்திற்கும் இந்த டகரத்திற்கு பின்னாடியும் ஒற்று சேர்த்து நம்ம எழுதக்கூடாது. அதுதான் 16வது விதி. இப்போ பாருங்க, ஒரு சிலர் வந்து கற்க இப்படி எழுதுவாங்க. கற்க இக்கு கூட சேர்த்து கற்க அப்படி எழுதுவாங்க. பயிற்சி, பயிற்சி இச்சு சேர்த்து எழுதுவாங்க. அந்த மாதிரி நம்ம எழுதக்கூடாது. இந்த இந்த இருக்கு பக்கத்துலயும் இட்டுக்கு பக்கத்துலயும் எப்பவுமே ஒற்றெழுத்து வரவே வராது அப்படின்றது தான் 16வது விதி. இப்ப திராட்சை, திராட்சை அப்படின்றது கரெக்ட். திராட்சை அப்படின்னு நம்ம சொல்லவும் மாட்டோம் இல்லையா? திராட்சை அப்படிதான் சொல்லுவோம். அப்போ இச்சு அங்க வரக்கூடாது. வெட்கம், வெட்கம். இந்த இட்டுக்கு பக்கத்துல எந்த மெய்யெழுத்தும் வராது. அதே மாதிரி அந்த ரகரத்திற்கு பக்கத்துலயும் எந்த ஒரு மெய்யெழுத்தும், அதாவது ஒற்றெழுத்து தான் மெய்யெழுத்துன்னு சொல்லலாம். புள்ளி வச்ச எழுத்து, ஒற்றெழுத்து, மெய்யெழுத்து இது எல்லாமே சேம் மீனிங் தான். அப்போ ஒற்றெழுத்து வரக்கூடாது அப்படின்றதுதான் இந்த 16வது விதி. ஓகேங்களா? இந்த அனைத்து விதிகளின் தொகுப்பான ஒரு பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இது அனைத்து விதியும் நம்ம வந்து ஒவ்வொரு பகுதியிலும் 2, 3 விதிகளா கொடுத்துருக்கோம். அனைத்தையும் மொத்தமா ஒரே பிடிஎஃப்ல அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதை கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோக்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன்.